கையப்படி வச்சுக்கிட்டு கான்சென்ட்ரேஷன் ஆன் யுவர் டெம்பிள் பாயிண்ட். டெம்பிள் பாயிண்ட்னா புருவ மத்தி. டெம்பிள் பாயிண்ட் புருவ மத்தி. பாருங்க அப்படி வச்சுக்கணும். ஏன் புருவ மத்தியில்னா நம்முடைய ஒட்டுமொத்த ஜீவனும் இங்கிருந்து புறப்பட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கும். அதனால இங்க கவனம் வச்சா டக்குன்னு ஊடுருவும். ரொம்ப நேரம் புருவ மத்தியிலே கவனத்தை வச்சுட்டும் பயிற்சி பண்ணக்கூடாது. குருவில்லாத கல்வி பக்க விளைவை கொடுக்கும். இங்கிருந்து பிரெயின் பக்கம் ரொம்ப நேரம் நான் தியானம் பண்றேன், தவம் பண்றேன், ஒரு மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம், அப்புறம் மனநல மருத்துவமனை தான். 16 நிமிஷம் பண்ணலாம். 16 நிமிடத்திற்கு மேல பண்ணணும். பிரிச்சு பண்ணலாம். ஒட்டுமொத்தமா பண்ணனாதான் என்ன ஆகும், இங்கிருந்து ஆற்றல் மேல ஏறிடுச்சுங்க, கீழே இறங்க மாட்டேங்குதுங்க, என்னென்னமோ பண்ணுதுங்க, தன்னை போல பேசுற, தன்னை போல சிரிக்கிற எல்லாம் வந்துடும். பயிற்சியை பண்ணனவங்களுக்கு ஆனந்தம், பண்ணாதவங்களுக்கு நோய் நொடி. அவ்வளவுதான், இதான் விஷயம். தினந்தோறும் பயிற்சி செய்தல் தான் அபியாசம். தினந்தோறும் அபியாசம் பண்ணணும்னா எந்த பிரச்சனையும் வராது. அளவறிந்து உண்ணணும், அளவறிந்து எல்லாம் செய்யணும். சரிங்களா? இப்ப கைய இப்படி வச்சுக்கிட்டு மூச்சை எடுத்துக்கணும். மூச்சு பாருங்க, புருவ மத்தியில் கவனத்தை வச்சு மூச்சை எடுத்துக்கிட்டு மூச்சை வெளியே விடாம அதுக்கு பதிலா மகா பிரம்மே நமக. ஓகே, ஒரு 30 முறை சொல்லணும். எத்தனை முறை சொல்லணும்? 30 முறை சொல்லணும். விதியை மாற்றுவோம் சித்தர்கள் வழியில். நம்ம சென்னையில மக்கள் வேண்டுகோளுக்கு இணங்க 3வது முறையா விதியை மாற்றுவோம் சித்தர்கள் வழியில் என்கின்ற தலைப்பிலே பயிலரங்கு நடைபெற இருக்கிறது. காலை 9 மணியிலிருந்து மாலை 5 மணி வரை பயிற்சிகள் நடைபெற இருக்கிறது. எப்படி உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கணும், மனதை எப்பொழுதுமே எப்படி சந்தோஷமாக வைத்துக் கொள்வது, ஆனந்த பெருவாழ்வு என்றால் என்ன, நம் பிறப்பின் ரகசியம் என்ன, சித்தர் வழிபாடு என்ன என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். எப்படி சித்தர்களை வழிபடணும், விதியை மாற்றக்கூடிய வல்லமை சித்தர்களிடத்தில் எப்படி இருந்து நாம் பெற முடியும், அதுல நோய் நொடி தீர்க்கும் அனைத்து பயிற்சிகளும், பிரபஞ்ச மகா மருத்துவம், முத்திரை மருத்துவம், ஜல மருத்துவம், வாசிய மருத்துவம், மூலிகை மருத்துவம், யோகா மருத்துவம், வர்ம மருத்துவம், காய்கறி மருத்துவம் என பல மருத்துவ முறைகளையும், உடம்பே மருந்து உடம்புக்கு எதுக்கு மருந்து, உணவே மருந்து உடம்புக்கு வேண்டாம் மருந்து என்கின்ற கலைகளையும் உங்களுக்கு கற்றுக் கொடுத்து விதியை மாற்ற நாங்கள் தயாராக இருக்கிறோம். நம்ம சென்னையில் மூலிகை சித்தரின் ஒரு நாள் வாழ்வியல் பயிலரங்கம். முகவரி லக்ஷ்மி ஹால், நூறடி ரோடு, ஃபர்ஸ்ட் அவென்யூ, அசோக் பில்லர் அருகில், விக்டோரியாஸ் கிராஸ் சர்ச் எதிரில், அசோக் நகர், சென்னை 83. விதியை மாற்றுவோம் சித்தர்கள் வழியில் மூலிகை சித்தரின் ஒரு நாள் வாழ்வியல் பயிலரங்கம்.